அதிதிகளே, உலகம் அதிதிகளே, கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த ஒன்றுகூடலை பொருந்திக் கொள்ள வேண்டும். இதிலே உள்ள நிறைகளை அவன் கபூல் செய்ய வேண்டும். இதிலே நடக்கக்கூடிய குறைகளையும் நிறையாக மாற்றி அல்லாஹ் முழுமையான கூலியை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் குறுகிய நேரம் சில விடயங்களை இங்கே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதரசாக்கள் எதற்காக உருவாக்கப்படுகிறது என்றால் அல்லாஹ்வுடைய ஷரீஅத்தை பாதுகாக்கும் கோட்டைகள் மதரசாக்கள். மதரசாவுடைய பிரதான நோக்கம் முஸ்லிம் சமூகத்தில் அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாத்து நிலைநாட்டும். இவ்வாறு பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்களுக்கு பயிற்சி கொடுத்து கல்வியை கொடுத்து அவர்களை 7 வருடங்கள் 10 வருடங்கள் 12 வருடங்கள் பல துறைகளிலும் அவர்களுக்கான பயிற்சிகளை கொடுத்து அவர்களை சமூகத்தோடு ஒப்படைக்கின்ற ஒரு நாள் தான் பட்டமளிப்பு விழாவை தவிர பெருமை கொண்டு தங்களுடைய பெருமைகளை பேசுகின்ற ஒரு நாள் அல்ல பட்டமளிப்பு நாள். இந்த உலமாக்கள் சமூக மயப்படுத்தப்படுகின்ற நாங்கள் 7 வருடம் பயிற்சி பெற்றீர்கள். நீங்கள் இந்த பயிற்சியை கொண்டு ஒவ்வொரு ஊருக்கும் முடிந்தால் ஒவ்வொரு நாட்டுக்கும் நீங்கள் போய் இந்த தீனை அந்த நாடுகளில் அந்த ஊர்களில் நீங்கள் பரப்புங்கள். தீன் எங்கே கொச்சப்படுத்தப்படுகிறதோ அல்லது தீன் எங்கே குற்றுயிரோடு இருக்கிறதோ அல்லது தீன் எங்கே மதிக்கப்படாமல் இழிவுபடுத்தப்படுகிறதோ அந்த இடங்களில் தீனை நிலை நிறுத்துங்கள் என்று வழி அனுப்பி வைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு தான் இந்த மதரசாக்களில் நடக்கக்கூடிய பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி. இங்கே 7 வருட காலமாக அல்லது ஹிஃபுதுடன் சேர்த்து 10 வருட 11 வருட காலம் போதிக்கப்பட்ட இந்த கல்வி மனிதர்களுடைய சிந்தனையினால் இயற்றப்பட்ட அவர்களுடைய ஆய்வுகளினால் திரட்டப்பட்ட புத்தகங்கள் அல்ல, நபிமார்களுடைய நெஞ்சங்களில் இருந்த வெளிச்சங்கள். அந்த வெளிச்சம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இல்மை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இந்த அறிவை அறிமுகப்படுத்தினார்கள் என்றால், உலமாக்கள் என்னுடைய வாரிசு என்று மட்டும் சொல்லல. சொல்லையும் அல் உலமா வரசதி, உலமாக்கள் என்னுடைய வாரிசுகள் என்று சொல்லல. எல்லா நபிமார்களையும் உலமாக்களுடன் சம்பந்தப்படுத்தி அல் உலமா வரசத்துல் அன்பியா, நபிமார்களுக்கு வாரிசுகள் என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கியாமத்தில மஹ்ஷருடைய மைதானத்தில ஆலிம்கள் எல்லா நபிமார்களுக்கும் பதில் சொல்ல வேண்டி இருக்கும். அந்த நபிமார்களின் நோக்கத்தை நாம் நிறைவேற்றவில்லை என்றால் இன்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இந்த ஒரு பாரிய பொறுப்பு வெளியாகிற ஆலிம்கள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த உலமாக்கள் அந்த நபிமார்கள் மற்ற மனிதர்களை போன்று பணத்தையும் சொத்தையும் அனந்தர சொத்தமாக விட்டு செல்பவர்கள் அல்ல. அவர்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் அதால் உருவாகிற சொத்துகளையும் கொடுத்தவர்கள் அல்ல. நபிமார்கள் இந்த மக்களுக்கு விட்டு சென்ற சொத்து இல்ம் என்று சொன்னார்கள். அவர்கள் அனந்தரமாக விட்டு சென்றது இல்மை என்று சொன்னார் சிலதான். ஆக நானும் தான் நீங்களும் தான் எங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஆலிம்களை உருவாக்குற மதரசாக்களும் ஒரு முறைக்கு பல முறை மீளாய்வு செய்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் விரும்பிய ஆலிம் எங்களுடைய மதரசாவில் தயாராகிறதா அல்லது உலகம் சந்தோஷப்படுகிறவர்களை நாம் தயாரிக்கிறோம்? அல்லாஹ்வும் ரசூலும் விரும்புகிற ஆலிம்கள் யார் என்றால், பாவத்தை கண்டால் பயந்து நடுங்குகின்ற ஆலிம் உருவாக்கும். அல்லாஹ்வுடைய பயத்தை அல்லாஹ் மட்டுப்படுத்துகிறான் உலமாக்களுடைய.
இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹ்வை பயப்படுபவர்கள் என்றால் அது ஆலிம்கள் தான். ஏன்னா அவங்களுக்கிட்ட அல்லாஹ்வை பற்றி இருக்கிற அறிவு மற்றவர்களிடத்தில் வர முடியாது. அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை, அல்லாஹ் இறக்கப்பட்ட நேரம் செய்தவைகளை, கோபித்த நேரம் அடித்த அடிகளை குர்ஆனிலே படித்து பயந்து கொண்டிருக்கிறவர்கள் ஆலிம்கள். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வை அறிந்த பெரிய ஆலிம் நான் தான். என்னை விட அல்லாஹ்வை தெரிஞ்சவங்க ஒருத்தருக்கும் தெரியாது. சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், அன அலமுக்கும் பில்லாஹ், நான் உங்களில் அல்லாஹ்வை ரொம்ப அறிந்தவன். அல்லாஹ்வை அறிந்தவர்களுடைய பெருமை என்ன? அல்லாஹ்வை அறிந்த மிகப்பெரிய ஆலிம் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அதனால் நான் அல்லாஹ்வை மிக பயப்படுகிறேன். அறிந்திருந்ததுனால எனக்கு புகழ் உலகத்தில் கிடைக்குது, அல்லது நான் ஒரு தலைவனாக இருக்கிறேன் என்று பேசல. நான் எல்லோரையும் மிதித்துக் கொண்டு வாழுகிற ஒரு சர்வதிகாரி என்று பேசல. அறிஞனின் அடுத்த அடையாளம் வஅஷத்துக்கும் லஹு ஹஷியா, அவனை ரொம்ப பயப்படுகிற ஒரு அடியானாக நான் இருக்கிறேன். இதுக்கு ஒரு உதாரணம் போதும். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, மழை பெய்ய போகுது, வானம் இருட்டுது, வானம் கருத்து கொண்டு வருது, காற்று வேகமாக வீசுது. மதீனால எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. மழை பெய்யாத ஒரு ஊர்ல மழை பெய்யும் போது மக்கள் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்வை பார்த்தேன், வீட்டில் அங்கும் இங்கும் பயந்து உலாத்தி கொண்டிருக்கிறாங்க. இங்கிருந்து அங்கு, அங்கிருந்து இங்கு. யா அல்லாஹ், இந்த காற்றிலிருந்து வரக்கூடிய ஹைரை கேட்கிறேன். யாரின் மீது இந்த காற்று வீசப்போகுதோ அவருக்கும் நலவை கேட்கிறேன். இந்த காற்றிலிருந்து வரக்கூடிய ஷர்ரிலிருந்து பாதுகாப்பு கேட்கிறேன். இது யாருக்கு வீசப்போகுதோ அவர்களுக்கு கெடுதி வராமல் பாதுகாப்பு. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, என்ன யாரும் சொல்லலாம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, நீங்க மட்டும் பயந்து நடுக்கிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலிம் இவர்தான் என்று சொன்னாங்க. ஆயிஷா, இது போல ஒரு மேகத்தை பார்த்து தான் ஆது கூட்டம் சொன்னாங்க, ஆரிலும் மும்திருனா, மழை பெய்ய வந்திருக்கிற மேகம் என்றாங்க. அதுக்கு பின்னால இருந்தது அவர்களை அழித்து இடிக்கிற சூறாவளி இருந்துச்சு. இது குர்ஆன் எங்களுக்கு கற்றுத் தருகிற அறிவு. இந்த மேகத்துக்கு பின்னாலேயும் அது இல்லை என்று என்ன உத்தரவாதம்? ஸல்லல்லாஹு காட்டினாங்க, குர்ஆன் ஹதீஸுடைய அறிவுள்ளவர், மற்றவர்கள் சிரிக்கிற இடத்திலையும் பயப்படுகிறார். அஷத்துக்கும் லஹு ஹஷியா. ஆகவே இந்த இடம் சுருக்கமான நேரம். இந்த இடத்துக்கு ரொம்ப பொருத்தம் என்னன்னா, சஹாபாக்களுடைய வரலாற்றிலிருந்து ஒரு பதிவை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்த 10 வருஷ காலத்தில் பல யுத்தங்கள் நடந்திருக்கிறது. சில யுத்தங்களை தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 19 யுத்தங்களில் பங்கெடுத்ததாக
ஆக பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 19 யுத்தங்களில் பங்கெடுத்ததாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். 25, 22 எல்லாம் கருத்துகள் இருக்குது. புகாரி ஷரீஃபில் ரிவாயத். ஒவ்வொரு யுத்தமும் பல்வேறு படிப்பினைகளையும் பாடங்களையும் தந்தாலும் ஒவ்வொரு யுத்தத்துக்கும் தனியான சில பார்வைகள். பதிலில் அல்லாஹ் தஆலா என்ற வாக்கை நிறைவேற்றவன் நான் தான் என்று நிரூபித்தார். 300 பேரை வச்சு அல்லாஹ் 1000 பேரை தோற்கடிச்சான். என்னுடைய ஆட்களுக்கு நான் உதவி செய்வேன் என்று சொன்னால் உலகத்தில் உள்ள எந்த சக்தியையும் கீழே தள்ளிட்டு உதவி செய்வேன். வல்லாஹு காலிபுன் அலா அம்ரி. அவன் எடுத்த முடிவை அவன் யாருக்கும் பயப்பட மாட்டான், மிகச்சு செஞ்சு கொடுத்துருவான். உஹது ஏற்பட்டுச்சு ஹிஜ்ரி 3 ஷவ்வால்ல. உஹது மிகப்பெரிய பாடத்தை கொடுத்துச்சு. உஹது என்ன தந்துச்சுன்னா, ஒரு இடம் வளர்ச்சி காணும் போது அந்த வளர்ச்சியில குளிர்காயத்துக்கு நிறைய பேர் வந்துடுவாங்க. அதுல முனாஃபிக்குகளும் சேர்ந்து வருவாங்க. பத்ரில் வந்த வெற்றியினால நயவஞ்சகர்களும் தன்னை முஸ்லிம்கள் என்று அடையாளப்படுத்தினாங்க. அல்லாஹ் உஹதில தோல்வி போன்ற ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி முனாஃபிக்குகளின் நயவஞ்சகர்களின் தோலை குறிச்சான். 70 ஆயத்து மைதானத்தில் வந்துச்சு. இந்த உஹது யுத்தம் நடந்து 3.5 மாதம் ஆகிறதுக்கு இடையில ஹிஜ்ரி 4 சஃபர் மாதம் ஆமீர் ஒருத்தர் வந்து கேட்டாரு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க எங்கட மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்க, தீனை படிச்சு கொடுக்க, நல்ல தீன விளங்கின மார்க்கத்தை படிச்சு கொடுக்கிற முஅல்லிம்களை தாங்கன்னு கேட்டாங்க. அவங்க போய்க்கு தெளிவாக சொன்னா இந்த விஷயங்களை எத்தி வச்சா அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தாங்க. சொன்னாங்க, போற இடம் எனக்கு பயமாயிட்டு. அஹ்லு நஜ்த் அக்ஷா அலைஹிம், நஜ்த் வாசிகள் ஏதும் செஞ்சிருவாங்களோன்னு எனக்கு பயமாயிட்டு. வந்தவர் சொன்னார், நான் பொறுப்பெடுக்கிறேன், நீங்க உஸ்தாத்மாரை தாங்க, அந்த மாணவர்களை தாங்க, உங்களோட சுஃபாவில் உருவான, உங்களோட மதரசாவில் உருவான அந்த குர்ராக்களை தாங்க, நான் பாதுகாப்பு பொறுப்பு. அவர் பொறுப்பெடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 பேரை கொடுத்தாங்க. முன்சிர் ரலியல்லாஹு நம்முடைய தலைமையில் 70 பேரை கொடுத்தாங்க. இன்னைக்கு மஜீதியாலிருந்து 108 பேர் தரிசீலாய மாறி அன்னைக்கு ரசூலுல்லாஹ் பெரும்பாலும் சுஃபா வந்த அவங்களோட திண்ணையில் குர்ஆனை படித்த அப்பாவி சஹாபாக்கள் 70 பேரை நம்பி அனுப்பினாங்க. அந்த 70 பேருக்கும் சஹாபாக்கள் சொல்றது குர்ராக்கள், அதிகமாக குர்ஆனோடு ஈடுபடுறாங்க. இவங்களெல்லாம் துனியாவில் பெரிய பதவிகள் பட்டங்கள் வகித்த ஆட்கள் அல்ல. அவர்களை பற்றி வந்திருக்குது, பகல்ல போய்த்து காட்டில விறகு விட்டுவாங்க. யஹ்ததிபூன பின்னஹார், பகலையில போய்த்து காட்டில விறகு வெட்டி விற்பாங்க. அதில் கிடைக்கிற காசால அவங்க சமூக பணியும் செஞ்சாங்க. விறகு வெட்டுறது தொழில், அதிலிருந்து கிடைக்கிற சமூக பணி என்ன செஞ்சாங்க? சுஃபா வாசிகளுக்கு சில நேரம் உணவை கொண்டு போயிட்டு கொடுப்பாங்க. தீன படிக்க வந்திருக்கிற மாணவர்கள் சுஃபாவில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு உணவு கொடுப்பாங்க. மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் தேவை, அந்த தண்ணீரை கொண்டு வந்து வைப்பாங்க. ஆனால் ராவையில நீண்ட நேரம் தஹஜ்ஜுத் தருவாங்க. இதனால் அவங்களுக்கு குர்ஆன்னு பேரு, காரிமார்கள். இவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சாங்க. அல்லாஹ் ரசூல் பயந்தது போலவே இடையில போய்த்து மோசடி செஞ்சு 70 பேரையும் கொலை செஞ்சு போட்டாங்க. 70 பேரும் ஷஹீதாயிட்டாங்க. அதில் போன ஒருத்தர் தப்பி வந்தார். ஸைத் இப்னு அம்ர் என்ற சஹாபி மட்டும் அவர் சிறைப்பிடிக்கப்பட்டு பின்னால் விடுதலை செய்யப்பட்டார். அவர் தப்பி வந்தார். 70 பேரும் ஷஹீத். யார் 70 பேர்? 70 உலமாக்கள், 70 காரிகள். இவங்க போனது ஆயுதம் தூக்கி கொண்டு சண்டை பிடிக்கவில்லை. இவங்க போனது படித்த இல்ம மற்றவர்களுக்கு சொல்லி இஸ்லாத்துக்குள் எடுத்து ஒரு சாதனை உலகத்தில் செஞ்சுட்டு போக.
எதிர்பாராத நிகழ்வே கொலை செய்யப்பட்டார். முழு மதீனாவும் அழுதிச்சு. காரிகளை கொண்டு அலமைப்பாங்க. முழு மதீனாவிலேயும் சோகம். இந்த அப்பாவிகளை இப்படி செஞ்சுட்டாங்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட முகத்துல கடுமையான ஒரு துயரம், அந்த காயங்கள் அடையாளம் தெரிஞ்சதாக நசரதுல்லாஹ் சொல்றாங்க. அடுத்தடுத்து 3.5 மாசத்துல 140 பேர் போயிட்டாங்க. 3.5 மாசத்துக்கு முதல்ல உஹதில 70 பேர், 3.5 மாசத்துக்கு பின்னால வேற மௌனால 70 பேர், 140 பேர் இழந்திருக்குது. எவ்வளவு காயமிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனூத் ஓதினாங்க ஒரு மாசம். அவ்வளவு கவலை. குனூத்துல் நாஸிலா 5 நேர தொழுகையிலையும் அவங்களுக்காக பதுவா செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லான செஞ்சாங்க. யாருக்கு காரணம்? அவங்களுக்கு. இதுல என்ன விஷயம் தெரியுமா? அந்த ஆலிம்கள்ல சில அற்புதங்கள் அந்த சரித்திரத்தில் இருக்கு. இவங்க 7 பேரும் ஆலிம்கள் போய்த்து சேர்ற இடம் எங்க பார்த்து சொல்லி அனுப்பிட்டாங்க. உலகத்தில் எல்லாரும் நினைக்கிறாங்க நாங்க போனா சொர்க்கம் கிடைச்சிடும். யாருக்கும் கேரண்டி இல்லை. ஆனா ரஜா ஆதரவிற்கு கிடைக்கும். இந்த ஆலிம்களான சஹாபாக்கள் போன இடத்தை பார்த்துட்டு அல்லாஹ் நாங்க எங்க அடைஞ்சோமோ அந்த செய்தியை இங்க இருக்கிற ஆட்களுக்கு சொல்லி செய்தி அனுப்பினாங்க. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த காலத்துல குர்ஆன்ல ஒரு வசனம் இறங்கிச்சு. நாங்க ஓதினோம். அதை கொஞ்ச நாளைக்கு பின்னால் அந்த ஆயத்தை அல்லாஹ் உயர்த்திட்டான். புகாரி ஷரீஃப்ல இருக்குது. நுஸிஹத் திலாவத்து, அந்த ஓதுறதே மன்சூகாக்கப்பட்டுச்சு. அந்த ஆயத்தில் என்ன தெரியுமா? அவங்களோட உயிர் பிரிகிற நேரம் அவங்க அல்லாஹ்ட்ட சொன்னா, எங்களோட ஊர்ல எங்களோட குடும்பத்தில் உள்ளவங்க கவலையோட எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்து கொண்டிருப்பாங்க. யா அல்லாஹ் எங்களோட செய்தி அவங்களுக்கு சொல்லிடு. பல்லிகு அன்னா கௌமனா. ஆலிம் சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்களோட கௌமுக்கு எத்து வச்சுது. என்ன தெரியுமா? அல்லாஹ் எங்களை முகம் பார்க்காமல் இல்லை, ரப்ப சந்திச்சுட்டோம். அந்த லகீனா ரப்பனா, எங்களோட ரப்ப சந்திச்சுட்டோம். ஒருத்தர் ரப்ப சந்திச்சாருண்டா அர்த்தம் அவர் சொர்க்கவாதி. ரப்ப எல்லாருக்கும் சந்திக்கலாம். சூரத்துல் கஹ்ஃபுடைய கடைசி ஆயத்துல ரப்ப சந்திக்க ஆசை என்றா 2 நிபந்தனை போட்டீங்க. இஹ்லாஸும் சாலிஹான் அமல். فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه. எங்களோட ரப்ப நாங்க சந்திச்சோம். 2வது சொன்னாங்க ஃபரதிய அன்னா, நாங்க செஞ்ச இந்த பணியில அல்லாஹ்வுக்கு முழு திருப்தி. என்ன பணி செஞ்சாங்க? நாங்க விறகு வெட்டி கொண்டு வந்து இந்த சுப்பாவில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தது, ராவு நாங்க தொழுதது, குர்ஆனை படித்தது, அதை கற்றுக் கொடுக்கிறதுக்காக மதீனாவிலிருந்து வெளியாகி வந்தது. இதில் எங்களை ரப்புக்கு முழுமையான திருப்தி. எங்களை திருப்திப்படுத்தி வச்சிருக்கிறான். இதை ஊருக்கு சொல்லிக்கிறான். இந்த பாதைக்கு தான் மதரசாலிருந்து வெளியாகிற உலமாக்கள் அனுப்பப்படணும். கேரண்டியுள்ள பாதை. ரதிய அன்னா வஅர்லானா. ஆக எப்படிப்பட்டவர்கள் எங்கள் ஒவ்வொருவருடைய மதரசாக்கள் இருந்து வெளியாகணும். அதுக்கான திட்டமிடல்கள் தான் மதரசாக்கள்ல போடப்படணும். மற்றவைகள் அது உலகத்தில் அல்லாஹ் சில ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறார். அது அவரவர்களுக்கு முடிவு செஞ்சது கொடுக்கப்படும். அதில் நடந்த இன்னொரு அதிசயம் தெரியுமா? 70 பேரும் கொல்லப்பட்ட பிறகு ஸைத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு கைதியா சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. காபிர்களுடைய படைக்கு தலைமை வகித்த ஆமிர் இப்னு துஃபைல் அதில் ஸைதை கூப்பிட்டு கேட்கிறாரு, ஒரு ஜனாசாவை காட்டி இவர் யாரை பாரு. அதில் கொல்லப்பட்ட ஒரு காரிசா, அதில் கொல்லப்பட்ட ஒரு ஆலிம் கேட்கிறார், இவர் யாரு? இவர் யாரு தெரியுமா? ஆமிர் இப்னு ஃபுஹைரா. அதில் தபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாங்கி உரிமை விட்டு ஹிஜ்ரத்தில் ஒட்டகங்களை மேய்ச்சி கொண்டு வந்து பால் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சவர் ஆமிர் இப்னு ஃபுஹைரா. நான் ஏன் தெரியுமா இவரை கேட்டேன்? காபிர் சொன்னார், கொல்லப்பட்ட உடனே இவரோட ஜனாசாவை மலாய்க்காமார்கள் வானத்தில் துணிக்கொண்டு போறது கண்டாங்க. மேல கொண்டு வைத்து கீழே வந்து வச்சாங்க. இது முஸ்லிம் சொன்னதல்ல. அந்த படையில முஸ்லிம்களை கொல்றதுக்கு காரணமாக இருந்தவர் கண்ணால கண்ட சாட்சியை சொன்னார். நாங்கள் அதை கண்டு பயந்தோம்.
அந்த சஹாபியை குத்தி கொண்டவர் அவர் பார்க்கிறார். இன்னொரு சஹாபியை குத்தி கொண்டவர் ஹராம் இப்னு மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குத்தி கொண்டவர். அவர் குத்தின உடனே பின்னால வந்து அம்ப இறக்க வைத்தால வெளியில வந்துட்டது, ரத்தம் வடியுது. அந்த ஹாரிஸா ரத்தத்தை எடுத்து முகத்தில துடைச்சு கொண்டார். சொன்னார், ஃபுஸ்து வரப்பில் காபா, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். குத்தினவன் கேட்டா இது என்ன ஆச்சரியமா பேசுறேன், நானே குத்தி அவரை பிறட்டிருக்குது, அவர் வெற்றி என்றார். சொன்னாங்க, இதுதான் இஸ்லாம், இதுதான் இஸ்லாம். இப்படி ரப்புக்காக எதிர்பாராம அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது ரப்பண்ட உதவி, ஒரு பெரிய பதவி. அவர் அங்கிருந்து மதீனாவுக்கு போய் இஸ்லாத்தை தழுவினார். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய எளிமையான அந்த மதரசா கோலத்தில் இருந்த இடத்திலிருந்து வெளியானவர்கள் இந்த பூமியில் சாதிச்சது. இதை சாதிக்கணும் என்றுதான் எல்லா பெற்றோர்களுக்கும் ஆசை. நிறைய விஷயங்கள் சொல்லிடும், சீரத்தை படிங்க. ஒவ்வொரு சஹாபியை எடுத்து பார்த்தா இந்த இல்மை படித்தவங்க ஒளிமயமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போய்த்திருக்கிறாங்க. இன்னும் அவங்களோட பேரை கேட்கிறவங்க துவா செய்வாங்க. ஆகவே நாங்கள் ஆசைப்படுறோம், இந்த வெளியாகிற 108 உலமாக்களும், இதுக்கு முன்னால் வெளியானவர்களும், இதுக்கு பிறகு வெளியாகிறவர்களும், உலகத்தில் எந்த மதரசால் இருந்த ஆலிம் வெளியானாலும் அவர்களுக்கு இந்த சொத்தை கொடுத்துட்டு போன நபிமார்கள் என்ன உறுதியோட எதுக்காக அலைந்தார்களோ, அன் அகீமுத்தீன், தீன் முழுகிற இடத்துல விழவிடாம நிறுத்துங்க என்றது நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட இடங்களை, பணத்தை, இடத்தை, ஆலோசனைகளை கொடுத்து பாதுகாக்கிற பாக்கியத்தையும் வல்லவன் அல்லாஹ் அனைவர்களுக்கும் கொடுத்தல்வானாக.